சிநேகிதத்தின் வெளிப்பாடாய் மலைச்சாமியின் திருமண வாழ்க்கை ஊருக்காக போடப்படும் நாடகம் என்பதை புரிந்து கொள்கிறாள் குயிலி. அந்த சிநேகிதம் காதலாக மாறுகிறது. ஊர் புறம் பேச ஆரம்பிக்கிறது. இந்த காதலுக்கு விடை என்ன? இதற்கு முற்றுப்புள்ளியாக வந்து சேர்கிறார் சத்யராஜ், மலைச்சாமியின் மனைவி பொன்னாத்தாவின் காதலன். பொன்னாத்தாவின் பெண்ணிற்கு இவனே தகப்பன். இவன் கரை சேர்ந்தால் மலைச்சாமியின் மானம் போய்விடும். எனவே நடு ஆற்றில் வைத்து கதையை முடிக்கிறாள் குயிலி. சிறைவாசம் சென்ற குயிலியை சந்திக்கிறார் மலைச்சாமி. தன் காதலை ஒப்புக்கொள்கிறார். எத்தனை வருடமானாலும் உனக்காக நான் காத்திருப்பேன் என வாக்கு கொடுக்கிறார். குயிலியும் திரும்புகிறாள் சிறைவாசகம் முடிந்து தன் காதலனை பார்ப்பதற்காக. அங்கே உயிரை கையில் பிடித்து கொண்டு படுக்கையில் கிடக்கிறார் மலைச்சாமி. அவரின் மேல் குயிலியின் கைகள் தொடுகிறது. மலைச்சாமியின் உயிர் பிரிகிறது. மலைச்சாமி தான்